பாடலின் பொருள் பின்வருமாறு. பொய்கையிலே நீராட ஒருப்பட்ட கன்னியர்கள் தாம் நீராடுவதற்கு உள்ளே புகுந்த அந்த பொய்கையானது அவர்களுக்கு சிவசக்தி ரூபமாக காட்சி தருகின்றது. அர்த்தநாரீஸ்வர வடிவமாக அந்த பொய்கை அவர்களுக்கு காட்சி தருகின்றது. அந்த பொய்கையிலே குவளை மலர்கள் எனும் நீலோத்பல மலர்கள் அங்கே விளங்குகின்றன. சிவந்த தாமரை மலர்கள் அங்கே விளங்குகின்றன. அந்த பொய்கையில் நீர் பறவை கூட்டங்கள் இருக்கின்றன. அந்த பொய்கையில் தண்ணீர் பாம்புகளும் இருக்கின்றன. அந்த பொய்கையில் தங்களின் உடல் அழுக்கினை போக்கிக் கொள்வதற்காக மக்கள் வந்து நீராடுகின்றனர். இது அந்த பொய்கையை பற்றிய வர்ணனை. இவ்வாறு விளங்கும் பொய்கையை பார்த்தவுடன் அந்த பெண்களுக்கு அந்த பொய்கை சிவமாகவும் சக்தியாகவும் சிவசக்தியாகவும் காட்சி தருகின்றது. முதலில் அந்த பொய்கை சக்தியாக அம்பிகையாக எப்படி காட்சி தருகின்றது என்பதை பார்க்கலாம். அங்கே குவளை மலர்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். அந்த குவளை மலர்கள் அம்பிகையின் கண்கள் போன்று இருக்கின்றன. குவளை என்பது நீலோத்பலம் என்று சொல்லப்படும் மலர். அது கருப்பு நிறம் உடையது. இந்த நீலோத்பலம் இறைவியின் அருட்கண்ணுக்கு உவமையாக கூறப்படுகின்றது. குவளை கண்ணிக் கூரன் காண்க என்பது திரு அண்டப்பகுதி திருவாசகம். அடுத்ததாக சிவந்த தாமரை மலர்கள் இருக்கின்றன. அது அம்பிகையின் திருமுகத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. பைங்குவளை கார் மலரால் செங்கமலப் பைம்போதால் என்று பாடிய அந்த பெண்கள் அடுத்ததாக அங்கம் குறுகினத்தால் என்று வருகின்றது. குறுகு என்றால் வளையல்களுக்கு வழங்கும் ஒரு பெயர். எனவே அம்பிகையின் திருக்கரங்களில் வளையல் அணிந்திருக்கின்றாளே, அது அங்கே அங்கம் குறுகினத்தால் என்ற அடியில் காட்டப்படுகின்றது. பின்னும் அரவத்தால் என்று அடுத்த சொற்றொடர் வருகின்றது. பின்னிய பாம்புகளை ஆபரணமாக அம்பிகை உடையவளாக இருக்கின்றாள் என்பது இதன் பொருள். பின்னர் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்ற அடி வருகின்றது. இது உயிர்கள் தங்களை பிணித்துள்ள ஆணவம் கன்மம் மாயை எனும் அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காக அம்பிகையை வந்து அடைவதை இங்கே குறிக்கின்றது. இதனால் இந்த பொய்கை என்பது எங்கள் தலைவியாகிய இறைவியை ஞாபகப்படுத்தும் பொய்கையாக இருக்கின்றது என்று அந்த பெண்கள் பாடுகின்றனர். இனி இதே வர்ணனை சிவபெருமானுக்கு எவ்வாறு பொருந்துகின்றது என்று பார்க்கலாம். பைங்குவளை கார்மலரால் என்று வருகின்றது. அந்த குவளை மலர்களின் அந்த கரிய நிறமானது சிவபெருமானின் திருநீலகண்டத்தை நினைவுபடுத்துகின்றது. செங்கமல பைம்போதால் என்று சிவந்த தாமரை மலர்கள் அங்கே பொய்கையில் இருப்பது சிவபெருமானின் திருமுகத் தாமரையை நினைவுபடுத்துகின்றது. அடுத்ததாக அங்கம் குறுகினத்தால் என்று வருகின்றதே. குறுகு என்பதற்கு வெண்மை என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. அது எம்பெருமான் மேனியில் வெண்மை நிறம் வாய்ந்த அந்த வெண்ணீற்றினை திருநீற்றினை ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்ததாக பின்னும் அரவத்தால் என்று வருகின்றதே. பின்னிய பாம்புகள் அங்கே தண்ணீர் பாம்புகள் அந்த பொய்கையில் இருக்கின்றதே, அது பெருமானின் ஆபரணங்களாகிய அந்த பாம்புகளை நினைவுபடுத்துகின்றது. அடுத்த சொற்றொடரில் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்று இருக்கின்றதே. மேலே கூறியபடி உயிர்கள் தங்களை பிணித்துள்ள ஆணவம் கன்மம் மாயை என்ற 3 அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காக பெருமானை வந்து அடைகின்றார்களே, அதனை இது ஞாபகப்படுத்துகின்றது. இதனால் இந்த மடு என்பது சிவபெருமானை ஞாபகப்படுத்துகின்றது. இவ்வாறு பொய்கையில் விளங்கும் அந்த அடையாளங்கள் அனைத்தும் தனியே அம்பிகையையும் தனியே சிவபெருமானையும் ஞாபகப்படுத்துகின்றது. இனி இதே அடையாளங்கள் சிவசக்தி ஸ்வரூபமான அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. பைங்குவளை கார்மலரால் என்று கருப்பு நிறமுடைய அந்த நீலோத்பல மலர் என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் ஒரு புறம் கருமை நிறமாக இருக்கும் அம்பிகையை ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்ததாக செங்கமல பைம்போதால் என்று சிவந்த தாமரை மலர்கள் அந்த பொய்கையில் இருக்கின்றனவே, அது சிவந்த திருமேனியை உடைய இறைவனின் பாகத்தை ஞாபகப்படுத்துகின்றது. அங்கம் குறுகினத்தால் என்று வருகின்றதே, அங்கே பொய்கையில்
தண்ணீர் பறவைகள் இருப்பதை அங்கம் குறுகினத்தால் என்று அடி கூறுகின்றது. குறுகு என்பதற்கு வளையல் என்று எடுத்துக்கொண்டு இறைவியின் பாகத்தில் இறைவியின் திருக்கரத்தில் அமைந்த வளையல்களையும், அதே குறுகு என்பதை வெண்மை என்று எடுத்துக்கொண்டு இறைவனுடைய திருப்பாகத்தில் அவர் பூசியுள்ள அந்த வெண்மை நிற திருநீற்றையும் ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்ததாக பின்னும் அரவத்தால் என்பது இறைவன் அணிந்த அந்த நாகாபரணங்களை நினைவுபடுத்துகின்றது. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் என்ற அடி உயிர்கள் தங்களை பிணித்துள்ள அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்காக இறைவனையும் இறைவியையும் வந்து அடைகின்ற அந்த உண்மையை ஞாபகப்படுத்துகின்றது. இவ்வாறு அந்த பொய்கையானது, பெண்கள் நீராடும் அந்த பொய்கையானது ஒரே நேரத்தில் அம்பிகையை தனியாகவும் சிவபெருமானை தனியாகவும் பின்னர் இருவரும் சேர்ந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் அவர்களுக்கு காட்டுகின்றது. இந்த 5 வர்ணனைகளினாலும் இறைவனது 8 குணங்களுள் 5 குணங்கள் இங்கே எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. குவளை என்பதனால் இறைவனினுடைய பேர் அருள் உடைமை என்பதும், செங்கமலம் என்பது இறைவனினுடைய வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணத்தையும், குறுகினம் என்றதனால் இறைவன் தூய உடம்பினன் என்ற குணத்தையும், அரவம் என்றதனால் முடிவில்லாத ஆற்றல் உடைமை எனும் குணத்தையும், மலம் கழுவுவார் என்பதனால் இறைவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்ற குணத்தையும் புலப்படுத்துகின்றது. இந்த ஹேதுக்கள் முறையே நயன, மானசிக, ஸ்பர்ஷ, வாசிக தீட்சைகளால் ஞானாசிரியன் பக்குவமுள்ள உயிர்களுக்கு பாசத்தை ஒழிக்கும் அந்த சிவ நெறிச் சடங்கு முறை குறிப்பிடப்படுகின்றது என்பது கதிர்மணி விளக்க உரையில் காணப்படுகின்றது. இங்கே இறைவன் இறைவி ஆகியவற்றுள் இறைவியை முதலாக வைத்து பாடியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமானார். உலகியலிலே பொதுவாக உயிர்கள் தாயை அறிந்த பின்பே தந்தையை அறியும். மேலும் சக்தியே உயிர்களை கைக்கொண்டு சிவத்தோடு ஒன்றுவிக்கும். எனவே இறைவியை முதலாவதாக வைத்து பாடுகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். நீரின்றி உலகம் அமையாது என்பது போல இறைவனும் அவனுடைய திருவருளும் அன்றி உயிர்கள் உய்யும் வழி இல்லை எனும் நுண்பொருள் விளங்க இங்கே பொய்கை என்பது பிராட்டியையும் பெருமானையும் ஞாபகப்படுத்தி நிற்கின்றது. இப்படிப்பட்ட பொய்கையில் பெண்கள் அங்கே நீராடுகின்றனர். இது இந்த திருப்பாட்டின் அடுத்த பகுதியில் வர்ணிக்கப்படுகின்றது. அந்த பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து அவர்கள் நீராடுவதனால் சங்க வளையல்கள் அசைகின்றன. தாவி தாவி நீராடுவதால் கைகளும் கால்களும் அசைவுறுகின்றன. எனவே இங்கெல்லாம் அணியப் பெற்றிருந்த ஆபரணங்களிலிருந்து ஒலி எழும்புகின்றது. இவ்வாறு இறைவனையும் இறைவியையும் ஞாபகப்படுத்தியவாறு அந்த பெண்கள் அங்கே நீராடுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.